தேங்க்ஸ் மஞ்சுனே. ரே மச்சிட்டி. ஏ மாமா, எப்பவுமே எனக்கு ஒரு ராசி இருக்கு. என்னடா தொட்டதெல்லாம் துலங்குமா? இல்லடா, ஒரு விஷயத்துக்காக நான் போய் சேர்றதுக்கு முன்னாடி என் சனி அங்க போய் சேர்ந்துரும். அதே ராசி தான் உனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? டேய், அந்த ராசு குட்டிக்கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியல எப்படியே? டேய், பூங்குடி அவனும் ஒரே ஊர்க்காரங்கல்ல, அதான். அப்போ மார்க்கிட்ட கேட்டு பாப்போமா? ஏன் உனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கா? டேய், அவளும் அதே ஊர் தானே? ஆமால. சரிடா, இனிமே பூங்குடி நம்ம ரூமுக்கு வந்தாளா, லவ் பத்தி பேசினாளா, இப்படி ஒண்ணுத்துக்கு பின்னாடி ஒண்ணு சுத்துறதை நிறுத்திட்டு ஸ்ட்ரைட்டா பூங்குடி மனசுல லவ் இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ட்ரை பண்ணுவோம். கரெக்ட் தான்டா. ஆனா என்ன பண்ணலாம்? உன் மனசுல இருக்க லவ் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியும் அவ மனசுல இருக்க லவ் உனக்கு எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரியும் ஒரு மேட்ச் பிடிக்கணும்டா. டேய், சூப்பர் மச்சான். டேய், உன்னை நீயே பாராட்டிக்காத. பிளான் என்னன்னு சொல்லு. சூப்பரா சொல்லலாம், நான் சொல்றேன். ஆக்சுவலா இப்போ நாம ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போறோம். அங்க அட்ராக்டிவா ஒரு கிஃப்ட வாங்கி பூங்குடி கிட்ட நீ கொடு. அதுல கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி மனசுல இருக்கிறத சொல்லி அவ மனசுல இருக்கிறத எடுக்க பாப்போம். டேய், சூப்பர் ஐடியா மச்சான். நாம டீ சாப்பிடுறோம், ஸ்ட்ரைட்டா கிஃப்ட் ஷாப்புக்கு போறோம். ஓகே, எச்சியா சொல்லு மாமா. அடங்கோய்யால. ஹே, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த ஷாப். வாங்க சார், வெல்கம். ஹாய். என்ன ஆக்சுவலி வேணும் சார்? ஒரு gift ஓ, பார்க்கணும். பெரியவங்களுக்கா சின்னவங்களுக்கா சார்? இல்ல பர்த்டேக்கா வெட்டிங்கா சார்? அது வந்து ஒரு பொண்ணுக்கு. ஓ, உங்க லவர்க்கா சார்? ஐயோ, ஆமா சார், லவர் தான். நம்ம கடையில gift எடுங்க சார். கண்டிப்பா உங்க லவ் சக்சஸ் ஆகும். Thank you so much சார். உங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பாருங்க பாருங்க. போலாம் வாடா. ஆக்சுவலி மாமா, இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா? இந்த பக்கம் போலாம். அப்போ டேய், அந்த கண்ணாடி கழட்டுறா முதல்ல. டேய், எல்லா கிஃப்ட்டுமே இங்க ரொம்ப மொக்கையாகுதுடா. பெஸ்ட் ஹேண்ட்பேக் வாங்கி குத்துறே. டேய், பூங்குடி ஹேண்ட்பேக்லாம் யூஸ் பண்ண மாட்டாடா. வேற ஏதாவது பார்க்கலாம் போ. மாமா, ஜிமிக்கி எந்த மென்ன ஜிமிக்கி கமல் எந்த பெண் கட்டுண்டு போயே கட்டுண்டு 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 போயே கட்டுண்டு போயே. மாரி ஞாபகமாவே இருக்கு. நல்லா சாப்பிடுவா மாரி. இத பாருடா, இது சூப்பரா இருக்குல்ல? ஏய், சூப்பரா இருக்குடா மச்சான். அதாவது இது நீ, இது பூங்குடி. லவ் லவ். பாஸ், இந்த கிஃப்ட பேக் பண்ணிடுங்க. அப்புறம் மச்சான், கிஃப்ட வாங்கிட்டேன். இந்த கிஃப்ட எங்க எடுத்துட்டு போய் கொடுக்க போற? இன்னைக்கு காலேஜ் லீவ் தானடா. எப்படியும் பூங்குடி பார்வதி பாட்டி வீட்ல தான் இருப்பா. அங்கேயே கொண்டு போய் கொடுத்துட்டா போச்சு. பார்வதி பாட்டி வீட்ல பூங்குடி மட்டுமா இருப்பா? தீபிகாவும் அங்கதானே இருப்பா? ஆமாண்டா, தீபிகா தான் எல்லா விஷயத்திலையும் நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறா. இப்ப என்ன பண்ணலாம்? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நீ ஒரு கிஃப்ட வாங்கிட்டு போய் அத கொடுக்கும்போது தீபிகா அங்க இருந்தானா அங்க பூங்குடினால ஃப்ரீயா ரொமான்ஸ் கொட்ட முடியாது. அதுக்காக அவ வேலை முடிஞ்ச வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றியா? நோ நோ, நந்தியவே அங்கேருந்து கிளம்பிடலான் இருக்கேன். 1 minute. கிட்டவா. இந்த கலர் சாரி நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். ஹலோ தீபிகா, ஜீவா அங்க உன் கூடயா இருக்கான்? ஜீவா இல்லையே. ஏ இல்ல, பீச்ல லைட் ஹவுஸ் கிட்ட வெயிட் பண்ண சொல்லிருந்தேன். இன்னும் காணோம். போன் அடிச்சா ரிங் போயிட்டே இருக்கு. அதான். சரி,
அவன் தான் அவன் கூட இல்லன்ற அந்த வேலை வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் அவன்கிட்டயே பேசி ஹேண்டில் பண்ணிக்கிறேன். பாய். டேய் மச்சான், இப்பதான்டா உன்னை பத்தி தீபிகாட்ட பேசிட்டு இருந்தேன். 100 ஐஸ்ரா மச்சான் உனக்கு. என்ன ஏன்டா இப்படி சொன்ன? நீ லைட் ஹவுஸ்ல இருக்க நினைச்சுக்கிட்டு தீபிகா உடனே அங்க கிளம்பி போயிடுவா. நீ இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு பூங்குடி கிட்ட இந்த கிஃப்ட கொடுத்துட்டு வாங்க வேண்டிய பதில வாங்கிட்டு வந்துரு மச்சான். தேங்க்ஸ் மச்சான். ஓகே, விட்றா விட்றா. உனக்கு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இது கூட பண்ணலனா இப்படி காரியாரம் வரைக்கும் கூட வச்சுக்கிட்டு கடைசியில கழட்டி விட்டுருவானுங்க. ஏய் இருடா, நானும் வரேன். ஹலோ ஹர்பஜன் சிங், என்ன கிரவுண்ட் பக்கமே காணோம்? கிரானி, என்ன லைட் ஹவுஸ் கிட்ட ஜீவா வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். கோபியும் அவரும் ஏதோ மீட் பண்றாங்களாம். நான் தெரியாம போய் ஜீவாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கவா? ஓகே, வெரி குட். ஹேவ் a nice time. ஓகே கிரானி, Okay. பை. Bye bye bye. இந்தாங்க சார். ஓகே. சார் கண்ணாடி. இல்ல, இது வாங்கினது ஃப்ரீன்னு நினைச்சேன். ம்ஹும். இல்லையா? டேய், Thank வா. you. டேய் யாரா? அம்மாடா. அட்டெண்ட் பண்ணி பேசுறா. அப்படியே அம்மா கிட்ட இன்டைரக்டா ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி இருக்குல்ல. ஹலோ ஜீவா, எங்கப்பா இருக்க? அம்மா, அது வந்து நான் சரி, எங்க இருந்தாலும் சரி. கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நானும் அப்பாவும் திருப்பதி நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கோம். அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும். சீக்கிரமா கார் எடுத்துட்டு வா. இல்லம்மா, நான் வந்து டேய், சீக்கிரமா வாடா. அம்மா. டேய் என்னடா சொன்னாங்க? அம்மா தான் என்ன உடனே கிளம்பி வர சொல்றாங்க. நான் போனை அட்டன் பண்ண வேணான்னு பார்த்தேன். நீ தான் ஆசீர்வாதம் அதுன்னு சொல்லி அட்டன் பண்ண வச்சிட்ட. இப்ப பாரு. டேய், தீபிகா தான் பிரச்சனையா இருப்பான்னு பார்த்தா இங்க மறுபடியும் ஒரு பிரச்சனையா? ஒருவேளை நாம குறுக்கு புத்தியில பிளான் பண்ண மாதிரி தீபிகா ஏதாவது பிளான் போட்டு உங்க அம்மா கிட்ட போன்ல பேசிருப்பாளோ? இப்ப எதையும் யோசிக்க முடியலடா. போய் பார்த்தா தான் தெரியும். வா. டேய் இருடா, நானும் வரேன். என்னோட போய் ரூம்ல விட்டுரு. ஏன்பா, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அங்கேயே விட்டு வந்துடுவீங்களா? டேய், அந்த கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம். மெக்கானிக்கை கூப்பிட்டு ப்ராப்ளத்தை சொல்லிட்டு தான்டா வந்தேன். அவர் ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துருவாரு. அப்புறம் என்ன, எவ்வளவு கால் டாக்ஸி ஆப் இருக்கு, அதுல ஏதாவது ஒன்று புக் பண்ணி போக வேண்டியதானே? டேய், கால் டாக்ஸில எல்லாம் போற இடத்துக்கு தான் போகணும். சில இடத்துக்கெல்லாம் நம்ம சொந்த கார்ல போனாதான் மரியாதையா இருக்கும். அதான் நீ வர வரைக்கும் பரவாயில்லன்னு நாங்க ரோட்லயே நின்னோம். எனக்கு ஒரு டவுட்ரா. நாங்க இவ்வளவு நேரம் ரோட்ல நின்னதுக்காக ஃபீல் பண்றியா, இல்ல உன்னை கூப்பிட்டதுக்காக ஃபீல் பண்றியா? ரெண்டும் தான். பாத்தியா, உன் பிள்ளை உன் மேல பாசம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்ன. இவன் என்னடான்னா சின்ன விஷயத்துக்கு இப்படி சலிச்சுக்கிறான். நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நம்மளால எங்க மதிக்க போறோம்? அப்பா, ஒரு வேலை இருந்தது, அதனால சொன்னேன். சும்மா அம்மாவை தூண்டி விடாதீங்க. சரி, எங்க போகணும் சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா உன் பையன் ஓடிபி எல்லாம் கேட்பான்னு நினைக்கிறேன். சும்மா கேலி பண்ணாதீங்க அவனை. டேய், உன் மாமியார் வீட்டுக்கு தாண்டா போகணும். பார்வதி பாட்டி வீட்டுக்கா? பார்வதி பாட்டி வீட்டுக்கு தான் போகணும். நீ எங்களை டிராப் பண்ணிட்டு நீ போய் உன் வேலையை முடிச்சிட்டு வா. சரி, நான் உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டேன்ப்பா. பாதி வழியில இப்படி ஆயிடுச்சு. ஒரு நல்ல விஷயத்த பேச போகும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது ஏதோ கெட்ட சகுனம்னு நினைச்சுப்பாங்க. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அதெல்லாம் கரெக்ட் தாம்மா. நீங்க ஒண்ணு நினைச்சா அது கரெக்டா தான் இருக்கும். போலாமா?
போலாம். பார்வதி, சம்பந்தி வீட்ல இருந்து வராங்க, சீக்கிரம் வா. வணக்கம், வாங்க வாங்க. வணக்கம்மா. வாமா, வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க. வணக்கம். உள்ள வாங்க. வாங்க வாங்க வணக்கம். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்கப்பா. காலையில முகூர்த்த கால் நடலான்னு இருக்கோம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்தா நல்லா இருக்கும். அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தோம். கண்டிப்பா வந்துருவோம் மாயா. இப்பதான் கல்யாண பேச்ச ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது. நாள் போனதே தெரியல. ஆமா, அதுக்குள்ள முகூர்த்த கால் நடுற அளவுக்கு வந்துட்டோம். என்ன ஜீவா, என் பேத்தி கிட்ட கொடுக்க வேண்டிய கிஃப்ட என்கிட்ட கொடுக்கற? நீ நைஸா மாடிக்கு வரும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது இருக்கும்னு. இந்த கிஃப்ட் தீபிக்கு தானே? ஆமா ஆமா. இரு இரு. சொல்லுங்க கிரானி. ஏய் தீபி, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீ அப்படியே அசந்து போற. நீ ஜீவாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக லைட் ஹவுஸ்க்கு போயிருக்க. ஆனா அவரு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. என்ன கிரானி சொல்றீங்க? நிஜமாவா? ஏய், அப்படியே வாயை பொளந்துகிட்டு இருக்காம சீக்கிரமா வீட்டுக்கு வா. ஓகே ஓகே, ஜஸ்ட் 5 minutes. நான் சீக்கிரமா வந்துடுறேன். நான் வரதுக்குள்ள அவரை போக விட்டுறாதீங்க, ஓகேவா? ஏய், சீக்கிரமா வீட்டுக்கு வா. ஓகே. தீபிகா வந்த உடனே நீங்களே இதை கொடுத்துருங்க. ஐயோ மாப்ள, அவ பறந்து வந்துகிட்டு இருக்கா. உங்க கையாலேயே நீங்க கட்டிக்க போற பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க, ஓகேவா? ஹாய் அங்கிள். ஹாய் ஆண்டி. ஹாய் தீபி. ஹாய். என்னம்மா வெளியே போயிட்டு வரியா? ஆ, அதான் ஜீவா உன்னை காணுமேன்னு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தா போல இருக்கு. ஜீவா, எனக்கு உன்னை மீட் பண்ணும் போல இருந்துச்சு. அதான் கோபி ஃபோன் பண்ணதை வச்சு நானே கெஸ் பண்ணி அங்க வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ இங்க வந்துட்ட. அம்மா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அதான்
இதான் கிஃப்டா? கிளம்பலாமா சரி, அம்மையா? சரி, கிளம்பலாங்க. ஆ சரி வரேங்க. வாங்க எங்க செலக்ட் பண்ண? ஏய் ஜீவா, நீ என்ன கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி வீட்டோட மாப்பிள்ளையா ஆயிடுவ போல இருக்கு. பையன் என்னையே மிஞ்சிருவான் போல இருக்கு. சும்மா இருங்க. சும்மா கிளம்பல. தமாஷ். போலாமாயா? சரி சரி வா. வாங்க பாய். ம். போதும் வாடா. வரேங்க. ம். அப்ப நாங்க வரோங்க. சரி. ஆ வரோம். சரி வரேன் பாட்டி. ஆ அப்பா ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. பூவே, நாம் ஒரு விதத்துல கொடுத்து வச்சவங்க தான் புள்ள. ஏன் புள்ள எதுக்கு இப்படி சொல்ற? இல்ல புள்ள, நாம வேலை பார்க்கறதுக்காவது இந்த மாதிரி பெரிய பெரிய பங்களாக்கெல்லாம் வந்துட்டு போறோம். ஆனா நம்ம ஊர் ஜனங்களெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு, பாவம்ல, அவங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆமா புள்ள. ம். பூவே, எனக்கு ஒரே ஒரு ஆசை புள்ள. என்ன? இந்த பங்களாவை விட கொஞ்சம் சிறுசா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சொந்தமா ஒரு வீடு கட்டணும். உனக்கு? எனக்கு அப்படிலாம் ஆசை எதுவும் இல்லை புள்ள. வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும். படிக்க வசதி இல்லாதவங்கள படிக்க வைக்க ஏற்பாடு பண்ணுவேன். பார்வதி பாட்டி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நானும் பண்ணணும் புள்ள. கண்டிப்பா பண்ணுவேன் பூவே. உள்ள போலாமா? ஆ. பூங்குடி. இந்தா பூங்குடி. சார், ஏன் நான் பூ கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? சார் அது வந்து சார், அன்னைக்கு நீங்க மருதாணி வச்சு விட்டதுக்கே கழுவுன பாத்திரத்தெல்லாம் மறுபடியும் கழுவுற மாதிரி ஆயிடுச்சு. அதான் இப்ப பூ வாங்கினா எங்க எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்க வேண்டிய ஆயிடுமோன்னு பூ பயப்படுறா.
ஒருத்தர் ஒருத்தருக்கு ரோஜா பூ கொடுக்கறதுல அதுல எத்தனை அர்த்தம் இருக்கு தெரியுமா? தெரியாதே சார், சொல்லுங்க. ஒயிட் ரோஸ் கொடுத்தா அது சமாதானத்துக்கு அடையாளம். எல்லோ கலர் ரோஸ் கொடுத்தா அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளம். ரெட் கலர்ல ரோஸ் கொடுத்தா அது லவ்னு அர்த்தம். இந்த